என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எழுத்தும் தெய்வம், எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி, அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவரை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். என்னுடைய தலைப்பு தமிழர் வாழ்வியலில் பின்னி பிணைந்துள்ள கும்மியாட்டம். சான்றோர் அவையில் அனைவருக்கும் வணக்கம். கலைகள், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைகள் என்பது மக்கள் வாழ்வியலை சிறப்புற செய்கின்றன. ஆடல், பாடல், இசை, நடனம், நடிப்பு, சொற்பொழிவு போன்ற கலைகள் மக்களை மகிழ்ச்சி அடைய செய்கின்றன. நம் தமிழ் திருநாட்டில் திருநாட்டை கலைகளின் தாயகம் என்று சொன்னால் மிகையில்லை. தமிழர்களின் வாழ்வில் கலைகள் பிறப்பு முதல் இறப்பு வரை பெரும் பங்காற்றுகின்றன. இதனையே கம்பர் என்ன சொல்றாரு? ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எண்ணம்மை என்ற பாடல் வழியாக கம்பரின் வாக்கிற்கேற்ப அன்னை சரஸ்வதி தேவி 64 வகை கலைகளில் தேர்ச்சி பெற செய்வாள் என்றும், அன்னை நம் இதயத்தில் வீற்றிருந்தால் இடர் எதுவும் வராது என்றும் கூறியுள்ளார். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று மகாகவி பாரதியார் உலகில் உள்ள எல்லா மொழிகளிலும் எல்லா நாடுகளிலும் உள்ள சிறந்த கலைகள், இலக்கியங்கள் மற்றும் அறிவியல் செல்வங்களை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை கலைகள் பறைசாற்றுகின்றன. நாட்டுப்புற மக்களின் வாழ்வியலும் அம்மக்களின் கலை கலாச்சார விழுமியங்களும் தான் நகர்ப்புற மக்களின் நவநாகரிகமான வாழ்க்கை, நேர்த்தியான சிந்தனைகள், செந்நெறியான நேர்த்தி மிக்க கலைகள் போன்ற மாறுதல்களுக்கு இன்றியமையாத சாரமாகும். கும்மியாடல் கலைஞர்கள் தங்கள் சமய கருத்துகள், வரலாற்று நிகழ்வுகள், உள்ளத்து உணர்வு செயல்பாடுகள் போன்றவற்றை பிறர் அறிய செய்யும் ஒரு பிரச்சார சாதனமே கும்மியாட்டம் என்பதாகும். சங்ககால ஆடல் வகையான குரவை என்னும் கலையிலிருந்துதான் கும்மி பிறந்ததாக கூறப்படுகின்றது. கும்மியாட்டம் சாதாரணமாக அனைத்து கோவில் விழாக்களிலும், வீடுகளில் நடக்கும் விழாக்களிலும் பெண்கள் நிகழ்த்துவதை இன்றும் காண முடிகின்றது. பழங்காலத்தில் நிகழ்த்தப்பட்ட அனைத்து கலைகளும் உடல் நலனையும் மன நலனையும் அளிக்கும் வல்லமை படைத்தவை ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கும்மி ஆட்டத்துல பூந்தட்டு கும்மி, குளவை கும்மி, தீப கும்மி, கதிர் கும்மி, முளைப்பாரி கும்மி, நிலாப்பிள்ளை கும்மி, ஒயில் கும்மி, வள்ளி கும்மி என பல வகைகள் உள்ளன. ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் நான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் நான் வெள்ளக்காரன். இந்த பிரபலமான கிராமிய பாடலானது கும்மி ஆட்டத்தில் பாடப்பட்ட இப்பாடலானது ஆங்கிலேய ஆட்சியில் அவர்களின் பொருளாதார கொள்கைகளை விமர்சிக்கும் விதமாக எழுதப்பட்டதாகும். அகநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய செய்திகளை காண முடிகின்றது. கூற்றும் புறப்பொம்மை கொட்டினார் அப்படின்னு பழமொழி 400ம், தனிச்சொல் இல்லாமல் வந்த கும்மி அப்படின்னு கொங்கனார் வாழை கும்மியிலும், சித்தர்கள் கும்மி பாடலோடு வாழை கும்மி, ஆனந்த கும்மி ஆகியவற்றையும் பாடியுள்ளார்கள். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைக்குட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்று மகாகவி பாரதியாரின் கும்மியடி பாடலானது மிகவும் பிரபலமான பாடலாகும். தமிழகத்தில் பெண் தெய்வங்களுக்கான விழாக்களில் முளைப்பாரி செய்து அதை சுற்றி கும்மி அடித்து இயல்பான பேச்சு நடையில் ஒன்று சேர்ந்து பாடி ஆடும் வழக்கம் இன்றும் காணப்படுகின்றது. கும்மி ஆட்டம்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் கைக்குட்டி களி என்றும், ஆந்திராவில் கொப்பி என்றும், குஜராத்தில் கார்பா என்றும், ராஜஸ்தானில் கும்மர் என்றும் இந்த கும்மி ஆட்டம் ஆடப்படுகின்றது என்ற பல்வேறு பெயர்களில் கும்மி ஆட்டம் நிகழ்த்தப்படுவதை காண முடிகின்றது. கொங்கு நாட்டு மக்கள் கும்மி பாடலை பல மணி நேரம் தொடர்ந்து பாடி ஆடுகின்றனர். கொங்கு நாட்டு வள்ளி கும்மி பாடல்களில் முருகக் கடவுளை போற்றும் பாடல்கள் அதிகமாக பாடி ஆடப்படுகின்றன. கொங்கு நாட்டு மக்கள் நாட்டுப்புற நிகழ்த்து கலையான கும்மி ஆட்டம் தற்கால சூழ்நிலைக்கேற்ப கலைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு சில மாறுதல்களுக்கு உட்பட்டு பொது நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி ஊடகங்களில் நிகழ்த்தப்படுகின்றன. மனிதனால் கலைகள் வளர்க்கப்பட்டனவா அல்லது கலைகள் மனிதனால் வளர்ந்ததா என்பதை அறுதியிட்டு கூற இயலாது. கலைகளும் மனிதனும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து நகமும் சதையுமாக பின்னி பிணைந்து இருப்பதை காண முடிகின்றது.
கலைஞர்கள் இன்றி கலைகள் இல்லை. கலைஞர்கள் இழந்ததால் தான் பல நாட்டுப்புற நிகழ்த்து கலைகள் கால வெள்ளத்தில் அழியும் நிலை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்தின் நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளை அழியாமல் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது இன்றைய இளம் தலைமுறையின் சமுதாய கடமையாகும். மற்ற நிகழ்த்து கலைகளின் நிலையானது கவலை அளிப்பதாக இருந்தாலும் கும்மி ஆட்டம் குடும்பங்களில் நடக்கும் விழாக்களில் சடங்கு முறையாகவும் கோயில் திருவிழாக்களில் சடங்கு முறையாகவும் இருப்பதால் இக்கலையானது அக்காலம் முதல் இக்காலம் வரை நிகழ்த்து கலையாக மாற்றமின்றி இருப்பதை உணர முடிகின்றது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலில் பின்னி பிணைந்துள்ள இக்கலையானது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விழாக்களிலும் மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. சான்றோர் அவையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.